10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.6இல் 4வது கணக்கு பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 2n² - 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல முதல் n உறுப்புகளின் கூடுதல், அதாவது Sn கொடுத்துட்டாங்க. Sn = 2n² - 3n கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த Snல வரக்கூடிய தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையான கணக்கிடணும். இப்போ இதில் எண்ணுக்கு மதிப்புகள் ஒன்றுல இருந்து கொடுத்துட்டு வருவோம். கொடுத்துட்டு ஒரு தொடர் வரிசை நம்ம கணக்கிடுவோம். அதாவது T1, T2, T3, T4 எக்ஸெட்ரா அப்படிங்கிற தொடர் வரிசை கணக்கிட்டுட்டு அந்த தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையான நம்ம செக் பண்ணணும். n = 1 எனில் அப்போ S1 = 2 × 1² - 3 × 1. இதை சுருக்கலாம். 1² 1, 2 × 1 2 - 3 × 1 3, மதிப்பானது -1. கூட்டுத்தொடர் வரிசையில் S1 அப்படிங்கிறது எதற்கு சமம்னா நமக்கு T1க்கு சமம். T1 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். அப்போ A = மதிப்பானது -1. இப்போ இந்த இடத்துல என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்? A = -1ன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது முதல் உறுப்பு -1. அடுத்து n = 2ன்னு கொடுக்கலாம். S2 = 2 × 2² - 3 × nக்கு பதிலாக 2. 2 × 2² 4 - 3 6. 8 - 6ஓட மதிப்பு 8 - 6 2. இப்போ இங்கே T2 தெரியணும். T2 வேணும் அப்படின்னா இதில் இருந்து T2 கணக்கிடுறோம். இங்கே T1 கணக்கிட்டுட்டோம். T1 ஆனது -1. T2 என்பது எதற்கு சமம் அப்படின்னா S2 - S1க்கு சமம். S2 ஆனது 2 -S1ஓட மதிப்பானது -1. - ப்ளஸ் ஆகும். +1 2 + 1ஓட மதிப்பு 3. அப்போ முதல் உறுப்பு, அதாவது இந்த இடத்துல T1 = -1. அதே போல் இதில் என்ன கணக்கிட்டு இருக்கிறோம்? T2 = 3ன்னு கணக்கிட்டு இருக்கிறோம். n = 3ன்னு பிரதியிடுவோம். n = 3 எனில் S3 = 2 × 3² - 3 × 3. 2 × 3² மதிப்பு 9 - 3 × 3 9. 2 9 18. 18 - 9ஓட மதிப்பு 9. அதாவது S3 = 9ன்னு நம்ம கணக்கிட்டு இருக்கிறோம். T3 இதில் இருந்து கணக்கிடலாம். S3 என்பது முதல் 3 உறுப்புகளின் கூடுதல் ஆகும். T1 + T2 + T3. அப்போ T1 + T2 + T3 அப்படிங்கிறது எதற்கு சமம்? S3. S3ஓட மதிப்பு 9. இதில் ஒவ்வொரு மதிப்புகளையும் பிரதியிடுவோம். T1 -1, T2 2 ப்ளஸ் T2 ஆனது 3. T3ஓட மதிப்பு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். = 9. 3 - 1 2 + T3 = 9. T3 = 9 +2 வலது பக்கம் போகிறப்ப -2 ஆகும். ஸோ T3 = மதிப்பானது 9 - 2 7. இப்போ 3 உறுப்புகள் நம்ம கணக்கிட்டுட்டோம் இந்த தொடர் வரிசையிலிருந்து. முதல் உறுப்பானது -1, இரண்டாவது உறுப்பு 3 T2, மூன்றாவது உறுப்பு T3 7. இதே போல் ஒவ்வொரு எண்ணாக கொடுக்குறப்ப போய்கிட்டே இருக்கும். என்பது ஒரு தொடர் வரிசை ஆகும். இந்த தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையான கணக்கிடணும். கூட்டுத்தொடர் வரிசைங்கிறத எப்படி கணக்கிடலாம்? பொது வித்தியாசமானது சமமா இருந்ததுன்னா அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ பொது வித்தியாசம் எதுக்கு கணக்கிடுவோம்? D = T2 - T1. T2 ஆனது 3 T1 - 1 - ப்ளஸ் 3 + 1ஓட மதிப்பானது 3 + 1 4. அடுத்த பொது வித்தியாசம் T3 - T2 கணக்கிடலாம். T3 7 T2ஓட மதிப்பானது 3. 7 - 3ஓட மதிப்பு 4. ரெண்டோட மதிப்புகளும் சமமாக இருக்குது. அதாவது T2 - T1 = T3 - T2. இது பொது வித்தியாசம் சமமாக இருக்கிறதுனால Sn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். Therefore Sn = 2n² - 3n என்பது ஒரு கூட்டுத்தொடர்
வரிசை என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.